Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken gravy தான் பார்க்க போறோம். இது சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 3 தக்காளி நான் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சா போதும். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணும்னா 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்றேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். மல்லித்தூள், கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் செப்பரேட்டா வரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி கொத்தமல்லி இலை போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டா நீங்க அதிகமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு சிக்கன் கிரேவி. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.